ஒரு வழியா இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா பாலேடுகள் நிறைஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம நெய் செய்யலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பசும்பால்ல இருந்து எடுத்த பாலேடு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். ஒரு 10-15 நாளைக்குள்ள எவ்வளோ பாலேடு சேர்ந்திருக்கு பாருங்க. வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முக்கியமானதே இந்த ஐஸ் வாட்டர். அதனால இந்த பாலேடுல ஐஸ் வாட்டரை ஊற்றி 2-3 தடவை நல்லா வந்து பல்ஸ் மோட் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஒரு க்ரீமி ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு நமக்கு. இதை வந்து 2-3 தடவை நம்ம அலசி எடுத்துக்கணும். அதுக்கும் இந்த ஐஸ் வாட்டரை தான் யூஸ் பண்ணணும். நார்மல் வாட்டரில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது எல்லாமே பாத்திரத்திலேயே ஒட்டிக்கும். நம்மளால் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுக்க முடியாது. அதனால் ஐஸ் வாட்டரில் 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது இவ்வளோ வெண்ணெய். இதை வெண்ணெயாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ இதில் நெய் செய்ய போகிறோம். இந்த மாதிரி 2-3 தடவை அலசி எடுக்கும் போது அதில் இருக்கிற பாக்டீரியாவும் புளிப்புத்தன்மையும் போயிடும். அதனால் நம்மளோட நெய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதை ஒரு பேனில் போட்டுக்கிறேன். நல்லா உருகி வருது பாருங்க. நல்லா உருகி வந்த பிறகு நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல வந்து அடியில் வந்து அந்த இதெல்லாமே சிகடு எல்லாமே வந்து சேரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கருவேப்பிலை போட்டு நான் முறிச்சிக்கிறேன். இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஒரு கிளாஸில் நான் வடிகட்டி எடுத்துடுறேன். நம்ம இதை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப அழகாக சூப்பராக நமக்கு நெய் கிடச்சிருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணல் மணலாக ரொம்ப அருமையான நெய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.